கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திரும்படி தேவ பிரசன்னம் கடந்து வரும்படி கொஞ்சம் நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் சூதரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா, சூதரிக்கிறோம் இயேசுவே, சூதரிக்கிறோம் அப்பா, சூதரிக்கிறோம் இயேசுவே, சூதரிக்கிறோம் சூதரிக்கிறோம் இயேசுவே, சூதரிக்கிறோம் சர்வலமில்லை தேவனே, சர்வசிட்டே நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் துய்கல்லே வாச சேருவரே, துய்கல்லே பிரியப்படத்தக்கவரே, துய்கல்ல மயில் விடுவரே, துய்கல்லே பயப்படத்தக்கவரே, நன்றியோடு கொண்டாங்க தூக்கிறோம் அப்பா, தூக்கிறோம் இயேசுவே, தூக்கிறோம். இறக்கங்களையும் தயவையிலும் கர்த்தாவே எங்கள் மேல் பாராட்டின அன்பை நினைத்து நாங்கள் தூக்கிறோம் அப்பா, தூக்கிறோம். ஒருவராண்டு பெரிய விஷயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசல் செய்கிறவரே, வான சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னவரே, தாவீதின் குமாரனே, யூதா கோத்திர சிங்கமே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம் அப்பா, தூக்கிறோம் இயேசுவே, தூக்கிறோம் இயேசுவே. உம்முடைய கிருபையிலே நினைத்துறாங்க தூக்கிறோம். உம்முடைய கிருபையினால் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவரே, நிர்மூலமா தேவனுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறேன். கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, அநேகருடைய சூத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுவே சூத்திரிக்கிறோம் அப்பா, சூத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம் அப்பா, தூக்கிறோம் இயேசுவே, தூக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாளிலே மகிழ்ந்து களி கூறும்படி கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின கிருபை பெரியதென்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவே, சூத்திரிக்கிறோம் அப்பா, சூத்திரிக்கிறோம் இயேசுவே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை எங்களை தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலவேளை உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். ஆவியானவரே சூத்திரிக்கிறோம் அப்பா, ஆதியும் அந்தமானவரே, முந்தினவருமாய் இருக்கிறவரே, வரப்போகின்றவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாவே, தேவாதி தேவனே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலை காக்கிறவரே, இஸ்ரவேலின் பிரபுவே, இஸ்ரவேலின் மேய்ப்பனே, பாம் நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். சேனைகளிங்கத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் தூக்கப்படத்தக்கவரே, கேருவின்மத்திலே வாச செய்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம் அப்பா, தூக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே சூத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் கட்டளையிடுகிறவரே, உடைய வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்கிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம். காலவேளை உடைய சமுத்திரத்தில் பிரசன்னத்துக்காக சூத்திரிக்கிறோம் அப்பா, சூத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் சிவாடுகிறவரே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம் அப்பா, தூக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம், உம்முடைய பயங்கர நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் அப்பா, சூத்திரிக்கிறோம் இயேசுவே, சூத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி இயேசுவே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம், சூத்திரிக்கிறோம் அப்பா, சூத்திரிக்கிறோம் இயேசுவே, சூத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை பிதுவனே, நன்றியோடு கொண்டு தூக்கிறோம் அப்பா, சூத்திரிக்கிறோம் இயேசுவே. இந்த கால விலைக்காக நாங்கள் உமக்கு நடிச்சு இந்த வாக்கியத்தை ஆராய்ந்து தொடக்க முடியும் கத்தை பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த வெள்ளையை பாடுகின்ற பாடல் இப்படியாக சமூகத்தில் வைக்கின்ற சூத்திர விண்ணப்பங்கள் வாக்கியத்தங்கள் எல்லாவற்றையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. வர வேண்டிய எல்லாரையும் கூட தடைகளை நீக்கி தேவன் இந்த கால வேலை கூடிச்சிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் கட்டளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் தேவனே என்ற பாடலே எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி இந்த காலவேளை கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட். துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான
கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மரப்பினோ நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மரப்பினோ நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவன் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவன் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கடந்த மாதம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த காலவேளையிலே நாம் சோதர விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் இந்த 6வது மாதம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த தெய்வுக்காக கர்த்தர் கண்டிச்சது கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கடந்த மாதம் வாக்கியத்தை நிறைவேறுவதற்காக அதுக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஜெபங்களை கர்த்தர் பயிர் கொடுத்து வருகிற தெய்வுக்காக கர்த்தர் கண்டிச்சது கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கடந்த மாதம் சபையின் ஊழியங்களையும் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே கர்த்தர் கண்டிச்சது கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கடந்த மாதம் ஊழியக்கார ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் பலத்திற்காகவும் தூர பிரயாணங்களின் கர்த்தருடைய கிருபை இருந்து பாதுகாத்து நடத்தின தயவுக்காகவும்
கத்துக்கு அடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சேமின் சோதரியும் குழந்தையும் தேவன் கிருபையால் பாதுகாத்த தயவுக்காகவும் கத்துக்கு அடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 ஆறாம் மாதம் முழுவதும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் கிருபையால் பாதுகாத்து நடத்தினாரே. அதுக்காக நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 அன்றாட வேலைக்கு பெற பிள்ளைகளையும் கத்தர் போஷித்து நடத்தினாரே. அதுக்காக நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 படிக்கிற பிள்ளைகளையும் கூட கத்தை பொறுப்படுத்தி கத்தை நடத்தினபடியினாலே கத்தருக்கு நடிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 பலவீனமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் தேவன் பாதுகாப்பையும் தந்த தயவுக்காக கத்தர் கணிச்சது கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 இப்படியாக கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த காலவேளையை நாம் கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 இப்படியாக சொல்லப்பட்ட இந்த சோத்திர விண்ணப்பத்துக்காக ஒருவர் ஜெபம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த ஆண்டு ஒரு அதிகாலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எடுக்கிறோம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் கத்திரங்களை ஒவ்வொரு கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை போஷித்து எங்களை உடுத்தி வித்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் தந்தபடிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆண்டவரை நிறைவேற்றி வருகிறேன் நல்ல தயவுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உமக்கு கொடான கொடி சோத்திர தேவனே, உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிற மன விசேஷமாக ஆண்டவரே ஊழியக்காரை கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். தொலைதூர பிரயாணத்தில் எல்லாம் கத்துடைய கரம் இருந்ததுக்காக, உடைய கிருபை இருந்ததுக்காக, உடைய அபிஷேகம் இருந்ததுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிற கத்தாவை ஸ்தோத்திரிக்கிற. சபையிலும் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் அப்பா எல்லா ஆராதனையும் கத்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவை ஸ்தோத்திரிக்கும். உடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து எங்களை விண்ணப்பங்களுக்கெல்லாம் கத்தர் பதிலை கொடுத்து வருகிற தயவுக்காக ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்துகிற கத்தாவை ஸ்தோத்திரம். ஆண்டவர் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறங்க தாவே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆண்டவரே நீங்கள் வேலையடித்து பராமரித்து பாதுகாத்து போஷித்ததற்காக ஆண்டவரே நமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறங்க தாவை ஸ்தோத்தரிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொண்டிரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறங்க தாவை ஸ்தோத்திரம். அன்றாட வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆண்டவரே வேலையை தந்து உடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதித்தலை காப்பாற்றி வருகிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவை. ஆண்டவர் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே சுகவீனமான பலவீனமான கத்தர் ஆண்டவரே நீ பலப்படுத்தி ஒரு நல்ல தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஆண்டவர் வயதானவர்களை கத்தர் ஆண்டவர் பொறுப்படுத்தி வருகிற நல்ல தெய்வுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா, நன்றி அப்பா. சாமி மாட சகோதரி குழந்தைங்க கத்தாவே நீங்கள் பாதுகாத்து வந்தீங்களே ஆண்டவர். நம்முடைய கருத்துக்களை மூடி பாதுகாத்து வந்த நல்ல தயவுக்காக ஆண்டவர் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறங்க தாவை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக விண்ணப்பங்களை கத்தர் ஆண்டவரை பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வந்தீரே ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. எல்லாவற்றும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாம் இந்த சோதர விண்ணப்பங்கள் அங்கத்தை கேட்டு போய் நான் எல்லாரும் கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 கத்தர் இந்த 7ஆவது மாதம் 1ஆம் தேதியை காண கத்த கிருபை செய்தபடியினாலே கத்தருக்கு நடிச்சதி கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 கத்தர் இந்த 7ஆவது மாதம் நன்மையினாலும் கிருபையினாலும் கத்தர் முடிச்சுட்டும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 மாத்துக்கு வேண்டிய வாக்கியத்தங்களாம் கத்த தந்து கத்த நடத்தும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 ஊழியக்காருக்கு வேண்டிய கிருபை பலன் அபிஷேகத்தை தந்து இப்படியாக ஊழியத்தின் பாதையிலே கத்த நடத்தும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 சாமி சௌதரியும் குழந்தைங்க கத்தை பொறுப்படுக்க ஊழியத்தின் பாதையிலே கத்தர் எடுத்து பயன்படுத்தும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 ஞாயிறு 2 ஆராதனை கத்துடைய பந்தெல்லாம் கத்தர் ஆசீர்வதித்திரும்படி தேவ ஜனங்கள் தவறாமல் வந்து பங்கு பெறும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 சபையினுடைய தரிசனங்களாம் கத்தை நிறைவேற்ற முடியாமல் வேணும் கூட கத்தை பொறுப்படுக்க ஜனட்டை கூட கத்தை பொறுப்படுக்க பராமரிக்க இப்படியாக சபையினுடைய ஒவ்வொரு தேவைகள் எல்லாவற்றையும் கத்தை சந்திக்க முடியாவும் அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 7ஆவது மாத சபைக்கு புதிதான ஆத்மாக்களை தேவன் கொண்டு வரும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 7ஆவது மாத எல்லா விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் தாமை பாதுகாத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 உங்களோட படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட கத்தை பொறுப்படுத்திக்கொள்ளும்படியாகவும் இந்த பிள்ளையுடைய பேச தேவைகளாம் சந்தித்து கத்தை நடத்தும்படியாகவும் அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம் 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 அன்றாட வேலைக்கு பெற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளையும் வருமானங்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி அதுக்காக கத்துருவீங்க. நான் சோதரிப்போம். சோதரம்
சோத்ரம் 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 சோத்ரம். சுயனமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிட முடியாவும் அதுக்காக துணையினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இப்படியாக ஆவிக்குரிய திருமண சபையில் நடைபெறும் தடைகளாம் கத்தை நீக்க முடியாவும் அதுக்காக துணையினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கிளசபை ஊழியங்களாம் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாவும் திரண்டூர் சபை ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாவும் கிராமங்கள் நடைபெறும் ஊழியங்களாம் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாவும் அதுக்காக துணையினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காகவும் இந்தியா தேசத்தில் உள்ள 50,000 மிஷனரிகளுக்காகவும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பிற்காகவும் தேவைகளுக்காகவும் அதுக்காக துணையினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இப்படியாக தேசம் தேவனை அறிந்துள்ள அறிவை தேவன் கட்டளையிட முடியாவும் அதுக்காக துணையினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் தாமே ரட்சிக்க முடியாவும் அதுக்காக துணையினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். உலக நாடில் காணப்படுகிற யுத்தங்களாம் நிரந்தரமாய் ஓயத்தக்கதாகவும் நிரந்தர சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாகவும் இப்படியாக கர்த்தர் தாமே விலைவாசி உயர்வுகளாம் கர்த்தர் குறையத்தக்கதாகவும் அதுக்காக துணினா சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அம்பிதியோட நடியோடு கொண்டு நாங்கள் தூக்கிறோம் அப்பா. சூத்திரிக்கிறோம் இயேசுவே சூத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நமக்கு நடிச்சுதுங்க தாவே சூத்திரிக்கிறோம். இப்படியாக தாவே இந்த மாதத்தில் நடைபெறும் சபையில் எல்லா ஊழியங்களையும் கத்தை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க. ஊழியக்காரன் கூட கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சாமியின் குடும்பத்தை கத்தை பொறுப்படுத்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஞாயிறு 2 கத்துடைய பந்திலாம் கத்தை ஆசீர்வதித்திர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே. சபையினுடைய எல்லா கத்தாவே தரிசனங்களையும் கத்தாவே எல்லாவற்றையும் கத்தை பொறுப்படுத்தி நிறைவேற்ற முடியாது செபிக்கிறோம். இந்த 7வது மாதத்திலும் புதிதான ஆத்துமாக்களை சபை கொண்டு வாங்கப்பா சுவை சூத்திரிக்கிறோம். இந்த 7வது மாதத்தில் எல்லா விசுவாச குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து கத்தை நடத்துவீராக. அன்றாட வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை வருமானங்களையும் தாங்க படிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கூட கத்தை சந்தித்து நடத்துங்கப்பா. சுயமான வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக. இசுவே சூத்திரிக்கிறோம். கிளசபை ஊழியங்களாம் கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே. சபையின் மூலம் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக இந்தியா தேசத்தில் உள்ள 50,000 மிஷனரிகளுக்காக சூத்திரிக்கிறோம். தேசம் அறிந்துள்ள அறிவியதையும் கட்டளையிடுங்க. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கூட கத்தர் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உலக நாடுகளில் காணப்படுகிற இந்த யுத்தங்களாம் நிரந்தரமாக நிறுத்தப்பட சமாதானத்தை தேவன் ஏற்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். விலைவாசியின் உயர்வு எல்லாவற்றையும் தேவனுக்கு ஐயா குறையத்தக்க காரியங்களை கத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக ஜபங்களை கத்தர் கேட்டபடியினாலே நாங்கள் உமக்கு நடிச்சித்திரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்டு வருகிற உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்த வசனமாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகம புஸ்தகம் மனிதனின் உத்தரவாதத்தோடு உயரிய ஆசீர்வாதங்களையும் வாரி வழங்குகிறது. வாசித்த வசனத்தில் நன்மை செய்வார், பெருக பண்ணுவார் என்று கூறப்பட்டுள்ளது. முதல் குறிப்பாக நன்மை செய்வார். 7வது மாதத்தில் நமக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை தேவாதி தேவன் அறிந்திருக்கிறார். இந்த 7 என்றாலே நிறைவு, பூரணம் என்பர். அப்படியானால் நிறைவான நன்மை, பூர்ணமான நன்மை அவரிடத்தில் மட்டுமே உண்டு. மனிதனிடத்தில் தீமை மட்டுமே மிஞ்சியுள்ளது, எஞ்சியுள்ளது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று ரோமர் 3:12 கூறுகிறது. பரிசுத்தவானாகிய பவுலின் அறிக்கை வாசியுங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 7:18. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது,
நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்கிறார். 19ஆம் வசனம், அதிலே வாசியுங்கள் 19ஆம் வசனத்தையும். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். பார்த்தீங்களா? ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று கூறுகிறார். பவுலுக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மனிதனுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மனிதன் நன்மை செய்வேன் என்று சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். ஏன் மேற்கண்ட இந்த 2 வசனங்கள் காரணங்களை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, ஆகவே அவனால் நன்மை செய்ய முடியாது. அடுத்து பவுல் கூறுகிற வண்ணம், விருப்பம் இருந்தாலும் நிறைவேற்றுவது இல்லை. ஆனால் 100க்கு 100 நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நம்முடைய தேவாதி தேவனுக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை அவர் நிறைவேற்றவும் செய்வார். அதை நிறைவேற்றும் ஆற்றலும் வல்லமையும் அவரிடத்தில் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 85:12 வாசித்தால், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 7வது மாதத்தில் தீமையானதை தரமாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் நன்மைகளின் நாயகன். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். ஆனால் சாத்தான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 அங்கே கூறப்பட்டுள்ளது. வித்தியாசத்தை கண்டுகொள்ளுங்கள். ஆண்டவர் நன்மை செய்கிறாரவே சுற்றித் திரிகிறார். சாத்தான் நம்மளை விழுங்கலான்னு அவன் சுற்றித் திரிகிறான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்கிறார். ஜோதிகளின் பிதா என்று சொல்கிறார். ஜோதிகளின் பிதா என்றால் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன என்று புதிய திருப்பம் சொல்கிறது. 7வது மாதத்தில் உங்களுக்கு நன்மை மேலே இருந்து உங்களுக்கு வரும். நமக்கு நன்மை மேலே இருந்து வானத்திலிருந்து வரும். பழைய ஏற்பாட்டில் உள்ள எழுத்திற்குரிய நன்மை, புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆவிக்குரிய நன்மை, பரத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியாருடைய நன்மை அனைத்தும் இறங்கி இந்த மாதத்தில் வரட்டும். நன்மை என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நன்மை என்றால் பயனுள்ளது, நன்மை என்றால் நல்லது, நன்மை என்று சொன்னால் ஒரு ஆசி மொழி என்று சொல்லலாம். அப்போ இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு பயனுள்ள நன்மையை தருவார். இந்த 7வது மாதத்தில் அவர் நல்ல நன்மையை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான நன்மையை தருவார். அவர்தான் ஆசீர்வாதமான நன்மை தர முடியும். அந்த நன்மை நமக்கு ஆசீர்வாதம். அதில் எந்த வேற்றுமை நலனும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழி 10:22. ஆகவே தேவன் தரும் ஆசீர்வாதம் நமக்கு வேதனை இல்லாத சமாதானமான சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்களும்
நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நன்மையை அவர் வரப்பண்ணுவார். ஆகவே முதலாவது குறிப்பு, நன்மை செய்வார், நன்மை செய்வார். இரண்டாவது குறிப்பு, பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல. நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமாம், இந்த 7:13 அவர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. என்ன பெருக்கம் என்று கேட்டால், உன் கற்பத்தின் கனியையும். இது என்ன பெருக்கம்? பிள்ளைகளின் பெருக்கம் அல்லது ஜன பெருக்கம் ஒன்று. ரெண்டாவது, உன் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தின் கனி என்ன? தானியம், சாப்பாடு. திராட்சை ரசம் அதில் குடிப்பதற்கு. திராட்சை ரசம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது என்ன பெருக்கம் என்று கேட்டால், ஆகாரத்தின் பெருக்கம். முதலாவது பிள்ளைகளின் பெருக்கம், ரெண்டாவது ஆகாரத்தின் ஒரு பெருக்கம் பெருக்கம். அடுத்து உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இது என்ன பெருக்கம் என்று கேட்டால், ஆஸ்தியின் பெருக்கம். ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் பிள்ளைகளின் பெருக்கம், ஆகாரத்தின் பெருக்கம், ஆகாரத்துக்கு குறைவே இருக்காது, ஆசைகளின் பெருக்கம், இவைகளெல்லாம் நிச்சயமாய் தருவார். இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? இதுவே நமக்கு போதும். அந்த உபாகமம் 7:14 நீங்கள் வாசியுங்கள். சகல ஜனங்களை பார்க்கலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. இங்கே நான் வாசிக்கும் போது 7:14 சகல ஜனங்களை பார்க்கலும். சகல ஜனங்கள், நம்மை சுற்றிலும் ஒரு ஜன திரள் இருக்கிறது, ஜன கூட்டம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். அந்த சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் ஆசீர்வாதமாக இருந்தது மட்டுமல்ல, விசுவாச சந்ததிக்கே அவரிலிருந்து தான் ஆசீர்வாதம் வருகிறதாக பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாச சந்ததி, புறஜாதிகளாகி நமக்கு கூட, விசுவாச மார்க்கத்தாராகி நமக்கு கூட அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ அந்த அளவுக்கு ஆபிரகாமை தேவன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஆசீர்வாதமாக இருந்தார். இந்த ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தையை நல்ல நம்ம கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருந்து ஆண்டு அனுபவிப்பது அல்ல. ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்வது நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் மற்றவர்களுக்கும். ஆபிரகாம் எண்ணற்ற ஜன கூட்டத்திற்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான்.
அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமை நாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான் என்று வேதத்திலிருந்து நாம் சொல்ல முடியும். வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான். எலியேசர் சொல்லும்போது என் எஜமான ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பட்டியலை சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. அந்த ஆசீர்வாதம் விசுவாச உலகத்திற்கு, விசுவாச மார்க்கத்தாருக்கு அந்த ஆசீர்வாதம் சொந்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக புதிய ஏற்பாட்டில் நமக்கும் அது சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மையும் வேதம் ஆபிரகாமின் பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று கலாத்தியரிலே படிக்கிறோம். அப்படி பிள்ளைகளாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னால் நாம் பிறருக்கு, நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு, நாம் இருக்கிற சமுதாயத்திற்கு, நாம் இருக்கிற ஊருக்கு, உலகத்திற்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆகவே நன்மையும் பெருக்கமும் இம்மாதத்தில் வர செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய உத்தரவாதங்கள் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 30:1 வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள். 1ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, வேற எங்கேயும் சிந்தனை இல்லையா, இருதயத்தில், உள்ளான மனிதன் இல்லை. இந்த இருதயம் சிந்தனைகளின் பிறப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இருதயத்திலிருந்து தான் இதெல்லாம் புறப்படணும்னு போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டிலையும். ஆகவே உன் இருதயத்தில் என்ன செய்யணுமா, சிந்தனை செய்து. அப்படின்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறது வசனம். உன் இருதயத்தில் ஆராய்ந்து பார். சங்கீதக்காரனை பார்ப்போமானால், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உளவோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அவன் ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆராய்ந்து பார்க்கிறான், நிதானித்து பார்க்கிறான். என் வழி எப்படி ஆண்டவரை வேதனை உண்டாக்கிச்சா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்திச்சா, அதெல்லாம் பார்க்கிறான். உங்களை நீங்களே உய்ந்து சோதித்து ஆராய்ந்து அறியுங்கள் என்றெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறது வசனம். ஆகவே உன் மனதோடு பேசு, உன் எண்ணத்தோடு பேசு, உனக்கு நீயே பேசிப்பார். உனக்குள் நிச்சயம் ஒரு திருப்பம் அல்லது திருப்பு முனை வரும். இப்பொழுது 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். பார்த்தீங்களா, இந்த 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி, ஆண்டவர் உனக்கு இந்த 7வது மாதத்தில் நன்மை செய்வார். பூரணமான நன்மை, நிறைவான நன்மை, பரத்திலிருந்து வருகிற நன்மை, இதெல்லாம் செய்வார். எழுத்திற்குரிய நன்மை, ஆவிக்குரிய நன்மையெல்லாம் செய்வார். 2வது பெருக பண்ணுவார். நிபந்தனை என்னவென்று கேட்டால், முதலாவது திரும்பு 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 என்று அவர் சொல்லுகிறார்.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி, ஆள் மட்டும் திரும்பினால் போதாது, நம்முடைய இருதயம் அங்கே தானே சிந்தனை ஆரம்பிக்கும். அங்கவே இருதயத்தில் சிந்தனை செய்து இருதயம் திரும்ப வேண்டும். இருதயத்தில் திரும்பாத எவரும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக மாறவே முடியாது என்று நான் சொல்லுகிறேன். இருதயத்தில் திரும்ப வேண்டும். இருதயம், ஆள் நல்லா கரெக்டாக திரும்பிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம். ஆனால் இருதயம் பழைய எகிப்துக்கே போயிடும். இருதயமெல்லாம் அங்கே தான் இருக்கும். இருதயம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். திரும்பி, பழைய ஏற்பாடும் மனம் திரும்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஆதி முதல் அந்த வரை மனம் திரும்புதல் என்பது தேவ பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் ஒவ்வொருவருடைய தீர்க்க தரிசன செய்திகளும் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார்லாம் கிடையாது. என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, இதை தான் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை. அவர்கிட்ட திரும்பிட்டோன்னா எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு திரும்பி வரும். நம்மளை விட்டு எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் இந்த 7வது மாதத்தில் நிச்சயமாக திரும்பி வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனை திரும்பு. இரண்டாவது வசனத்தில் முடிவில் செவி கொடு, செவி கொடு, நீயும் உன் பிள்ளைகளும் என்று சேர்த்து சொல்லுகிறது. நீயும் உன் பிள்ளைகளும் என்று சேர்த்து சொல்லுகிறது. கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை, பெருக்கம், இவைகள் நிச்சயம் உண்டாகும். இதில் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். நல்ல கவனியுங்கள். திரும்பினால் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சேர்த்து கொள்வேன் என்கிறார். அப்போ 2 காரியத்தை செஞ்சால் அவர் உனக்கு 3 காரியத்தை செய்கிறாராம். என்ன 2 காரியம்? இருதயத்திலிருந்து அவர்கிட்ட திரும்பணும், அடுத்து செவி கொடுக்கணும். அதான் முக்கியம். செவி கொடுப்பது என்பது அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்பது, ஜாக்கிரதையாய் கேட்பது, ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்பது, அதான் செவி கொடுப்பது. ஆகவேதான் என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். செவி கொடுக்கிறவனுக்கு நலம், நன்மை எல்லாமே உண்டாகும். ஆகவே இது நலமானது, நல்லது என்று அவர் சொல்லுகிறார். 2 காரியத்தை செஞ்சிட்டோன்னா திரும்புகிற காரியம், செவி கொடுக்கிற காரியத்தை செஞ்சிட்டோன்னா அவர் 3 காரியத்தை செய்வேன் என்கிறார். உன் சிறையிருப்பை திருப்புவேன். சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு ஒரு துக்கம், ஒரு குறைவு, ஒரு வறுமை, ஒரு அடிமைத்தனம், ஒரு வேதனை, ஒரு சிறுமை, இவைகளெல்லாம் இந்த சிறையிருப்பில் தேவஜனங்கள் அனுபவிப்பார்கள். சிறையிருப்பு மிகவும் கொடுமையானது, கடுமையானது. ஆண்டவர் ஒருவர் தான் அந்த சிறையிருப்பை திருப்பி விடுதலைக்குள்ளே கொண்டு வர முடியும். முந்திய சீருக்கு அவர் கொண்டு வர முடியும். முந்திய நிலைக்கு அவர் ஒருவர் தான் கொண்டு வர முடியும். வேறு யாராலும் கொண்டு வர முடியாது.
ஆகவே அவர் என்ன செய்வாராம்? சிறையிருப்பை திருப்புவேன்கிறார். ரெண்டாவது, இறங்குவேன். அவர் இறங்குகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் இறங்குவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இறங்குவேன். அடுத்து சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். இதை புரிந்து கொண்டு 7வது மாதத்தில் செயல்படுங்கள். அவரிடம் சேர்த்து கொள்ளும் தேவன். 5ஆம் வசனத்தின் முற்பகுதியை நீங்கள் வாசியுங்கள். உபாகமும் 30:5 பின்னாடி வாசித்தோம், அப்போ முன்னாடி இருந்து வாசிங்க. உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து 7வது மாதத்தில் அவர் சொன்னபடி செயல்பட்ட அவரிடம் சேர்த்து கொள்ளும் தேவன். 5ஆம் வசனத்தின் முன்பகுதி, அவர் வாக்கு பண்ணிய இடத்திலையும் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன அற்புதமான தேவன்! அதற்கு பின்புதான் ஆசீர்வாதத்தை அவர் கூறுகிறார். இந்த 7வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதிகமாய் ஐக்கியப்பட்டு நாம் சேர்ந்திருப்போம். அவர் சேர்த்த தேசமாகிய அந்த தேசத்துக்கு இன்னொரு வார்த்தை சொன்னால் சபைன்னு சொல்லலாம். அவர் சேர்த்த தேசத்தில், அல்லது உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்து சேர்த்த இந்த சபையில் நீங்கள் சேர்ந்தே இருங்க, பிரிந்திருக்காதீங்க, சேர்ந்தே இருங்க. அப்போ உங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை பெருக பண்ணுவார் என்று கூறி செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றோம். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆண்டவர் நன்மை செய்வார், பெருக பண்ணுவார். இது ஆண்டவருடைய நோக்கம், திட்டம். இதை நமக்கு வச்சுக்கிறார், வாக்குத்தத்தத்தின்படி வச்சுக்கிறார். வாக்குத்தத்தத்திற்கு நிபந்தனையும் வச்சு இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். நன்மை செய்வாராம், பெருக பண்ணுவாராம். நிபந்தனை, திரும்பு, செவி கொடு, சேர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு ஐக்கியமாக இருக்கணும். சபையிலையும் சேர்ந்து சபையில் ஒரு ஐக்கியமாக இருக்கணும். இல்லை பிரதர், என் ஐக்கியம் ஆண்டவரோடு மட்டும்தானா? அது ஒன் சைடு. தேவனோடு மட்டும் ஐக்கியம் இல்லை, தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் ஐக்கியம் நமக்கு தேவை. ஆகவே பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் நமக்கு ஒரு அன்பு வேணும், ஐக்கியம் வேணும். கர்த்தரிடத்தில் நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். இப்படி இருக்கும்போது நிச்சயமாக எல்லா நன்மைகளையும் இந்த 7வது மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா பெருக்கத்தையும், புதிய ஏற்பாட்டிலையும் வசனம் பெருக்கத்தை சொல்லுகிறது. சீசருடைய தொகை பெருகிற்று, வசனம் வளர்ந்து பெருகிற்று, அங்கேயும் பெருகிட்டு தான். நீங்க எல்லா கர்த்தருடைய கிரியைகளிலும் பெருகும்படிக்கு அப்படின்னு தான் பவுல் எழுதுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருக்கம் இருக்கிறது. அதை இந்த 7வது மாதத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்மை இருதயத்தில் சிந்தனை செய்து நம்முடைய உள்ளான மனது, எண்ணம், சிந்தனை எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் திருப்புவோம். அவருக்கே செவி கொடுப்போம். நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். வாக்குத்தத்தத்தின்படி
நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களை பெருக பண்ணுகிறவர். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அவர் நன்மை செய்வார், பெருக பண்ணுவார் என்ற 2 வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த 7வது மாதத்தில் எல்லாவற்றையும் நிறைவாகவும் பூர்ணமாகவும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மிடத்தில் திரும்புவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் செவி கொடுக்க பழகுவதற்கு, வார்த்தைக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு, கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வார்த்தை வந்தால் அதனை உடனடியாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அந்த வார்த்தையை புசிக்க, அந்த வார்த்தை தான் எங்களுக்கு மதுரமாக இருக்க தேவரீர் உதவி செய்யும். உன்னத தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த காலவேளையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரும்படிக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகையின் பரியந்தம் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம்.